400 வருடங்களா தன்னுடைய காதலியை தேடிட்டு இருக்கக்கூடிய டிராகுலா 15ஆம் நூற்றாண்டில் இறந்து போகக்கூடிய காதலியை 18ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் காதலியை எப்படியெல்லாம் தேடினாருங்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த படத்தினுடைய கதை. ஆனால் எண்டில் என்ன நடந்தது தெரியுமா? ஸோ படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இது. வில்லட் கேரக்டரில் பண்ணியிருக்கிறவர் தான் கார்ல் கிளாண்ட்ரி ஜோன்ஸ். எலிசபெட்டா கேரக்டரில் பண்ணியிருக்கிறவங்க ஜோய் ப்ளூ. படத்தினுடைய ஓப்பனிங்லே மிக பிரம்மாண்டமான கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய படுக்கை அறையில காட்சி விரிய ஆரம்பிக்குது. ரொமான்டிக்கான இசையோட முத்தங்களும் சிரிப்பு சத்தங்களும் ரோஜா இதழ்களும் பரிமாறிக்கிறாங்க. அதே வேளையில மிக தொலைவில் இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய தளபதி கதவை போட்டு பொழகிறாப்புல, தலை சீக்கிரம் வெளில வாங்க அப்படின்ட்டு. இளவரசனான வில்லட் தன்னுடைய காதலி மனைவியான எலிசபெட்டாவை விட்டுட்டு கிளம்புறாரு. போருக்கு போயே தான் ஆகணுமா அத்தான் அப்படிங்கிற மாதிரி எலிசபெட் கேட்க, தளபதி இழுத்துட்டு போற வரைக்கும் காதலி மேல மொத்தத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு தன்னுடைய மனைவி மீது காதல் பற்றுள்ள நாயகன் வில்லாட் போருக்கு முன்னாடி ஊர் ஃபாதரியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறாரு. அப்ப வில்லாட் ஒரு வார்த்தையை சொல்றாரு, எலிசபெட்டாவை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும், கர்த்தர் இருக்காரு, அவர் உன்னை பார்த்துக்குவாரு அப்படின்னு. போருக்கு போற நம்ம வில்லாட் போர்லையும் வெற்றி பெறாரு. அந்த இடைப்பட்ட கேப்ல ஒற்றான ஒரு வார்த்தையை சொல்கிறான். போர் பதட்டத்தில் எலிசபெட்டாவை மறைவிடத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறப்ப எலிசபெட்டா வழி மாறி போயிட்டாங்க அப்படிங்க. அந்த வெள்ளை குதிரையில் லாவெண்டர் கவுனில் அழகாக தேவதை மாதிரி பறந்து போய்கிட்டே இருப்பாங்க. அந்த பனிக்கு நடுவில் இவங்களுடைய குதிரை கண்ணியில் மாட்ட கதாநாயகி கீழே விழுறாங்க. கண்ணு வைக்க நேரத்தில் அந்த இடத்துல கதாநாயகி என்ட்ரி கொடுக்க 3 எதிர்நாட்டு படை வீரர்கள் எலிசபெட்டாவை கொல்ல முயற்சிக்க வில்லாட்டோ அவங்கள போட்டு தள்ள நொடி பொழுது தான் கதாநாயகியை கொண்டாடுறாங்க. காலையில் மலர்ந்த முகம் மாலையில் வாடிருச்சுங்கிற மாதிரி வில்லாட் சர்ச்சுக்கு போகிறாப்ல. என்னுடைய தேவதையை உன்னை பார்த்துக்கு தானே சொன்னேன், உன் கர்த்தர்கிட்ட நீ சொல்லலையா அப்படிங்க. அவருக்கு பல வேலை இருந்திருக்கும், அவள் நல்லபடியாக கர்த்தர்கிட்ட போய் சேர்ந்துருவா அப்படின்னு சொல்ல கோபத்தினுடைய உச்சிக்கே போகிற நம்ம வில்லாட் போர்க்களத்தில் பயன்படுத்தின ஈட்டியை ஒரே ஏற்று தான் ஃபாதர் சொர்க்கத்துக்கு போயிட்டார். கடவுள் மேலே இருந்த நம்பிக்கை இவரை விட்டு போக, மரணம் அப்படிங்கிறது உனக்கு கிடையவே கிடையாதுரா அப்படின்னு கடவுளால் இவனுக்கு சபிக்கப்படுகிறது. அரண்மனை உச்சியிலிருந்து பல நூறு தடவை காதலியோட நினைப்போட இறந்துடலான்னு கீழே விழுந்தாலும் மரணிக்கவே முடியவில்லை. ஒரு கட்டத்தில் டிராகுலாவாக மாற 400 ஆண்டுகளாக தன்னுடைய காதலி இருக்கிறா அப்படிங்கிற எண்ணத்தோட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறார். 400 வருடம் கழித்து கதை மறுபடியும் ஓப்பன் ஆக இவர் இருக்கக்கூடிய கோட்டைக்கு வர வக்கீல் தான் ஜனார்தனன் ஹார்கர். வில்லாட்டனுடைய சொத்து சிக்கல்களை பற்றி பேசுகிறதுக்கு தான் வந்திருந்தார். ஆனால் டிராகுலா கிட்ட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அன்றைக்கி இரவே அதை கண்டுபிடிச்சிட்றாப்புல. தூக்கிட்டு ஜனார்தனை உட்கார வச்சு உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்குறாரு. உங்களுடைய கதையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ 400 ஆண்டு கால அந்த கதையை திரும்ப சொல்கிறாப்புல. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் பல நாடுகளையும் தேடி பார்க்குறாரு. அந்த பெண்ணை கண்டுபிடிக்கவே முடியல. விரக்தி அடையக்கூடிய வில்லாட் இருக்கக்கூடிய அழகிய பெண்களை எல்லாத்துடைய கழுத்துகளையும் கடிச்சு வைக்க அவங்க எல்லாமே டிராகுலாவாக மாறுறாங்க. அவங்களுக்கு இவர் கொடுக்கக்கூடிய கட்டளை என்ன அப்படின்னா, எலிசபெட்டாவை கண்டுபிடி அப்படிங்கிறது தான். சரி, என் கதையை நான் சொல்லிட்டேன், இப்போ நான் உன்னை கொண்டுட்டுமா அப்படின்னு வில்லாட்டு கேட்குறப்ப ஜனாத ட்விஸ்ட்டு வெளிப்படுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் மீதி கதை. படத்தில் ஓப்பனிங்லேயே 400 வருஷமாக இவர் எப்படி கதாநாயகியை தேடிட்டுருக்காரோ, டிராகுலாவோ வேட்டையாடக்கூடிய ஃபாதரியார் டிராகுலாவை தேடிட்டு இருக்காரு 400 வருஷமாக. ஒரு கட்டத்தில் ஆஸ்பத்திரியில் மரியாவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே போய் அந்த ஃபாதரியார் ஒரு டிராகுலாவுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத ஒவ்வொன்றும் வெளிப்படுத்துகிறாரு. ஓகே, நீ 100% டிராகுலா தான், உன்னுடைய பாஸ் யார் அப்படின்னு கேட்க அவர் என்னை தேடி கண்டிப்பாக வருவாருன்னு சொல்ல மரியாவையும் சந்திக்கிறார். அதே போல் நைட்டில் டிராகுலா அந்த இரும்பு பெட்டிக்குள்ளே போய் படுத்துட்டு இருக்கிறப்ப ஜனார்தனன் ஓப்பன் பண்ணி, அடடே நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா அப்படின்னு மாட்டிக்கிறதும். இந்த அரண்மனைக்குள்ளார டிராகுலாவுக்கு எல்லா வேலையும் செய்யக்கூடிய குட்டி குட்டி டிராகுலாக்கள் எல்லாத்தையும் வச்சுருந்துருப்பார். அது கடைசியாக ரிவீல் ஆகிறப்ப சூப்பராக இருக்கும். தென் படத்தினுடைய எண்டு அப்படிங்கிறது எமோஷன் தான். காதலி திரும்ப கிடச்சிட்டா அப்படிங்கிற சந்தோஷம், காதலியை டிராகுலாவாக மாற்றிடலாம் அப்படிங்கிற சந்தோஷம், 2 பேரும் ஒன்றா தான் வாழ போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம், உருக்க யார் இந்த ஃபாதரியார் அப்படிங்கிற மாதிரி ஃபாதரியார் ஒரு ட்விஸ்ட்டை ஒன்று வச்சு விடுவாப்பில். ஓகே, நான் எல்லாத்துக்கும் கட்டுப்படுறேன் சாமி அப்படிங்க. அவங்க 2 பேரும் அந்த இடத்துல பிரியக்கூடிய இடம் அப்படிங்கிறது படம் பார்க்குறப்ப, யோ ஃபாதரியார் 2 பேரும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டு விட்டுத்தோல, 400 வருஷமாக தேடிட்டு இருக்கிறாப்புல இல்லை அப்படின்னு படம் பார்க்குறப்ப நமக்கே ஒரு எமோஷன் ஆகும். ஸோ இந்த படம் டிராகுலா அப்படின்னு ஒன்று காட்டுத்தனமாக கடிக்கிறது, வாயில் ரத்தத்தை தெறிக்க விடுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் ஓப்பனிங்கில் ஒரு ரொமான்டிக்கான ஒரு லவ்வை, இதுதான் இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய காதல். அதே போல்
மீனாவாக உயிர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எலிசபெட்டாவை இவர் பார்க்குறப்ப பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய விதம் அப்படிங்கிறது இன்னும் சூப்பராக ரொமான்டிக்காக இருக்கும். அதை கேட்க கேட்க எலிசபெட்டாவுக்கு பழைய ஞாபகங்களெல்லாம் திரும்ப வரும். கண்டிப்பாக நான் உங்க கூட வரேன் அப்படின்னு ஒத்துக்குவாப்பில். அந்த இடமெல்லாம் மிகச்சிறந்த காதலோட வெளிப்பாடாக தெரியும். லூஸ் பேக்சன் இயக்கத்தில் பிராம் ஸ்டாக்கரோட கதையில் வந்திருக்கிற படம் தான் இந்த டிராகுலா எ லவ் டால். குறிப்பாக இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஒரு ரொமான்டிக்கான ஒரு படத்தை பார்த்த ஃபீல் இருக்கும். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.